الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், ஷுஹதாக்களின் மீதும், சாலிஹீன்களின் மீதும், ஸாயிமீன்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற, இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் இந்த ரமதான் மாதத்தினுடைய ஒரு இறுதி கட்டத்தை நாம் எல்லாம் நெருங்கிவிட்டோம். இறுதி கட்டத்திலே ஒரு இறுதி ஜும்ஆவையும் கிட்டத்தட்ட நாம் நெருங்கிவிட்டோம். ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை எப்படி அடையச் செய்தானோ, இதுபோல இன்னும் வாழ்நாளில் பல ரமதான்களை அடையக்கூடிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் அந்த இபாதத்தினுடைய முடிவை அடையும் சமயத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுவார்கள். இந்த இஸ்திக்ஃபார் செய்ய சொல்வதற்குண்டான காரணம் என்னவென்றால், நம்ம ஒரு இபாதத்தை செய்து அதனுடைய அந்த இபாதத்தில் ஏதேனும் குற்றங்குறைகள் இருக்கலாம், நம்மளை அறியாமல் வார்த்தைகள் பேசியிருக்கலாம், நம்மை அறியாமல் பல தவறுகளை செய்திருக்கலாம். இது போன்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த இபாதத்து பரிபூரணமாக ஏற்கப்படுவதற்காக நம் செய்யக்கூடிய இபாதத்தினுடைய இறுதியிலே நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இது முதல் காரணம். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த மனிதன் ஒரு இபாதத்தினுடைய கடைசியிலே இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்கிறாரோ அதே இபாதத்தை அடுத்து அவனுக்கு வாய்ப்பளிப்பதற்கு இந்த இஸ்திக்ஃபார் ஒரு காரணமாக அமைகிறது. அப்போ இந்த ரமலானினுடைய இறுதி கட்டம், இந்த ரமலான் முழுக்க நாம் நோன்பு நோட்டு இருப்போம், பல இபாதத்துகளை செய்திருப்போம், இதில் ஏதேனும் குற்றக்குறைகள் இருக்கலாம். இதற்காக வேண்டி இஸ்திக்ஃபாரை நாம் எந்த அளவிற்கு அதிகமாக செய்ய முடியுமோ நாம் செய்தால் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கையிலே இன்னும் பல ரமதான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு தந்தருளுகிறான். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி அதனுடைய இறுதியிலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். சரி, இப்போ இந்த ரமதானுடைய கடைசியை நெருங்கியாச்சு. இந்த ரமதானுக்கு நாம் செய்ய வேண்டிய இஸ்திக்ஃபாருடைய ஒரு அமல் என்னன்னு சொன்னால் சதகத்துல் ஃபித்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சதகத்துல் ஃபித்ரை வைத்து நீங்கள் உங்களுடைய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளில் உள்ள குற்றங்குறைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அப்போ இஸ்திக்ஃபார் செய்கிறதுடைய முதல் கட்டம் இந்த ரமதானுக்காக வேண்டி நம்ம சதகத்துல் ஃபித்ரை நம்ம எல்லோருக்குமே கடமை. இந்த சதகத்துல் ஃபித்ர் யாருக்கு ஜக்காத்துக்கு கடமையோ அவங்களுக்கு தான் கடமைன்னு கிடையாது. சதகத்துல் ஃபித்ர் என்பது அன்றைய தினம் ஒருத்தர் சம்பாதிக்கிற அளவு அவருக்கு போதுமான அளவுக்கு இருப்பதை தாண்டி எக்ஸ்ட்ரா அவரிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னாலே அவருக்கு இந்த சதகத்துல் ஃபித்ர் கடமை. இதுக்கு ஒரு வருட காலம் பூர்த்தி ஆகியிருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அன்னைக்கு ஃபஜ்ரில் அவர் பணக்காரர் ஆயிட்டார்னு சொன்னாலும் அவருக்கு இந்த சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பது வாஜிப்.
அப்போ இந்த சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதன் மூலமாக ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் நாம் செய்த இபாதத்துகளிலும் இந்த மாதத்தில் நாம் வைத்த நோன்புகளிலும் ஏதேனும் பாவம் குறைகள் இருந்தால் அதை மறைத்து மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கட்ட விஷயமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் சையதுல் குத்துப் என்று சொல்லக்கூடிய இந்த அருள்மறை திருக்குர்ஆன், இந்த மாதம் முழுவதும் நம்ம அதிகமாக குர்ஆனை ஓதியிருக்கும் அல்லது ஓத முடியலைன்னாலும் இரவு நேர வணக்கங்களில் நின்று பல முறை இந்த குர்ஆனை கேட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த குர்ஆனினுடைய விரிவுரைகளையும் நாம் அதிகமாக இந்த மாதம் கேட்டிருப்போம். இந்த குர்ஆன் நம்மளிடத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? ரப்புல் ஆலமீன் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லுகிறான். சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இந்த மாதத்தை அடைந்து இந்த நோன்பை பரிபூரணமாக வைத்தால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். இந்த லஅல்லக்கும்ன்றதுக்கு பொருள் அதுதான். நீங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பை சரியாக வைத்தால், இந்த இபாதத்துகளை சரியாக கடைபிடித்தால், ரமலானுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறுவீர்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் இங்கு சொல்லுகிறான்ற காரணம், இந்த ரமலானை நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம், இந்த ரமலானின் மூலமாக இங்கு ஓதப்பட்ட குர்ஆனின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் என்ன தாக்கம் ஏற்பட்டது என்பது தான் நமக்கு கேள்வி. இப்போ இத்தனை காலகட்டங்கள் இந்த குர்ஆனை நம்ம ஓதியிருப்போம், கேட்டிருப்போம், தஃப்சீர் பார்த்துருப்போம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கை மாறியதற்கு இந்த குர்ஆன் காரணம். சும்மா சாதாரணமான ஒரு குணம் படைத்தவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்த துணிந்த ஒரு மனிதர், கொலை செய்வதற்காக துணிந்த ஒரு மனிதர், அந்த மனிதருடைய உள்ளத்தை த்வாஹா சூராவினுடைய ஒரு சில வசனங்கள் மாற்றியதென்றால் இந்த திருக்குர்ஆன், யார் இந்த திருக்குர்ஆனை செவியால் கேட்டாலும் சரி, அதை பார்த்து ஓதினாலும் சரி, அவர்களுடைய உள்ளத்தை மாற்றி அவர்களை ஈமானை எடுத்துரைக்க வைத்துவிடும். இதுதான் இந்த குர்ஆனினுடைய மிகப்பெரிய ஒரு மகத்துவம். அது மட்டுமல்ல, மாரிஸ் இப்னு புகைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், சவுதி மன்னர் ஃபைசல் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர், அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற சமயத்தில் அவருக்கு குணப்படுத்துறதுக்காக வேண்டி அவருக்காக அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு பாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர். இவர் ஒரு கிறிஸ்தவர். இந்த மருத்துவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு இது பண்ணுறதுக்காக வேண்டி உடலுக்கு ஷிஃபா கொடுக்கறதுக்காக வேண்டி வந்து அவருக்காக வேண்டி இது பார்க்குற சமயத்தில் ஒரு லைப்ரரியில் போய் குர்ஆன் எடுத்து ஆங்கில மொழிபெயர்த்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு வேதம்னு சொன்னால் ஒரு வேதத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? பொதுவாக ஒரு வேதத்தில் என்ன இருக்கும்? சடங்கு சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டும், கடவுள்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் எல்லா இடத்திலும் ஒரு வேதம் என்றால் அதில் உள்ள விஷயம் என்பதாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், மாற்று மத சகோதரர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இவர் என்ன செய்கிறாரு, இன்னும் திருக்குர்ஆன் இது ஒரு வேதம் தானே, வேதம்னா என்ன இருக்க போகுது, இஸ்லாத்தினுடைய மார்க்க சட்டங்கள் இருக்கும், அது மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்குன்னு நினச்சி படிக்க ஆரம்பிக்கிறார். அவர் படிக்க 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 அம்மா ஜுஸினுடைய கடைசி வசனங்கள் எல்லாம் அவர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். அம்மா ஜுஸினுடைய ஒவ்வொரு சூறாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரப்புல் ஆலமீன் வானவியலை பற்றி அதில் பேசியிருக்கு. மின்னில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வானம் பிளக்கப்படும் போது இத சமாவுன் ஷக்கத், இத சமாவுன் ஃபதரத், வ இதல் கவாகிபுன் தஸரத், வ இதன் நுஜூமுன் கதரத். இப்படி உலகத்தில் மனிதர்களுடைய அறிவுக்கு எட்டாத பல விஷயங்களை பற்றி ஒரு வேதத்தில் பேசப்படுகிறது என்றால் அது திருக்குர்ஆனில் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மருத்துவர் படிக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆச்சரியம். அல்லாஹ் தஆலா இடையில ஒரு வசனத்தில் சொல்றான், வஹுவல்லதி மரஜல் பஹரைன்,
2 கடல்களை நாங்கள் ஒரு இடத்தில் சங்கமிக்க வைக்கிறோம். ஒரு தண்ணீர் உவர்ப்பானதாகவும் ஒரு தண்ணீர் மதுரமானதாக இருக்கிறது. இந்த 2ஐயும் நாங்கள் கலக்க மாட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இதெல்லாம் இவர் படித்து பார்க்கும்போது இவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா சடங்க பேச வேண்டிய இந்த திருக்குரான் இவ்வளவு அறிவியல் நுட்பங்களை பேசுதே, இது என்னவாக இருக்குன்னு சொல்லி அவருடைய நண்பரிடத்துல போய் சொல்கிறார். அவர் பார்க்குறாரு, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஏதாவது சாதாரண ஒரு மனப்போக்கில் எழுதி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு போகிறார். அவர் போகிற இடத்துல அந்த உண்மையிலேயே 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்த போய் பார்க்குறார். பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மூலமா இதை பற்றி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப இந்த மாரிஸ் இவர்கிட்ட சந்தித்து, இது போல் நீ சொன்னது உண்மைதான்ப்பா, இந்த மாதிரி 2 கடல்கள் சங்கமிக்கிறக்கூடிய ஒரு இடம் அங்கே இருந்துச்சு, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொல்லும் போது இவங்களுக்கு ஆச்சரியம். அறிவியலால் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இப்படி இந்த குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது என்றால் இது ஒரு சாதாரண வேதம் அல்ல. வெறுமன சடங்குகளை பற்றி பேசக்கூடிய வேதம் அல்ல. இது முழுமையாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கிய ஒரு வேதம் தான். இது சத்திய மார்க்கம் என்பதாக அந்த இருவருமே இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு ஒரு முஸ்லீமாக இருந்து நம்ம செய்யாத ஒரு வேலை, அவங்க குர்ஆனுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்து அதில் தஃசீர் விளக்கங்களை எழுதி இன்னைக்கு அது எல்லா பதிப்பகத்திலே விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவருடைய உள்ளத்தை, ஒரு கிறிஸ்தவருடைய ஆராய்ச்சி தன்மையை இந்த குர்ஆன் மாற்றிருக்கிறது என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தை இந்த குர்ஆன் இந்த ரமதானுடைய மாதத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுதான் இந்த ரமதானுடைய பிரயோஜனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ரமதானை முடித்து ஒரு மனிதன் இந்த ரமதானின் மூலமாக எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் எந்த ஒரு பாக்கியத்தையும் பெறாமல் அவன் இந்த மாதத்தை கடந்து விட்டான் என்றால் உலகத்தில் இருக்கிற நன்மைகளை இழந்த, எல்லா வகையான நன்மைகளை இழந்த ஒரு மனிதனாக அவனாகத்தான் இருப்பான். அவன் நாசமாகட்டும் என்பதாகவும் பதுவா செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், இந்த ரமதான் என்பது வெறுமன சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. வெறுமன வருடத்துக்கு ஒரு முறை நோன்பு வைக்கிறோம், நோன்பு வச்சா நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு விஷயம் கிடையாது. முழுக்க இந்த ரமதான் என்பது ஒரு மனிதருடைய உள்ளத்தை மாற்றணும், ஒரு மனிதருடைய வாழ்க்கையை மாற்றணும். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒரே ஒரு ஹதீஸ், அழகான நுணுக்கமான விஷயங்கள். அத்தீனு நசீஹா, இந்த மார்க்கம் என்பது மற்றவர்களுக்கு நலவு நாடுதலாக இருக்கணும். இப்போ ஒருத்தவருடைய ஒரு இஸ்லாமியர் எப்படி இருக்கணும்னு சொன்னால், முதல்ல அவங்க சொன்ன முதல் விஷயம் அல்லாஹ்விற்கு நலவு நாடுதலாக இருக்கணும். அல்லாஹ்விற்கு நலவு நாடுதல்னா என்ன? அல்லாஹ் நம்மிடத்தில் தேவையுற்றவனா கிடையாது. மாறாக அல்லாஹ்விற்கு நலவு நாடுதல் என்பது தௌஹீதினுடைய விஷயத்தில் நம்மளை நாம் சரிப்படுத்தி கொள்வது, அல்லாஹ்வின் ஏகத்துவத்து விஷயத்தில் நம்ம அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்வினுடைய கொள்கை விஷயத்தில் நம்ம உறுதியாக இருப்பது, இதுதான் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நலவு நாடுதல். அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நலவு நாடுதல். அப்போ பெருமானாருக்கு நலவு நாடுதல்னா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் கண்ணியப்படுத்துவது, மகத்துவப்படுத்துவது, அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுவது, அடுத்தபடியாக அவர்களுடைய சுன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டான நலவு நாடுதல். சரிங்களா? அடுத்தபடியாக இந்த திருக்குர்ஆனை நலவு நாடுதல். இந்த திருக்குர்ஆனை நலவு நாடுதல் என்றால் இந்த திருக்குர்ஆனை தினசரி நம்ம எடுத்து ஓதணும். எந்த வீட்டில் இந்த திருக்குர்ஆன் தினசரி ஓதப்படுதோ அந்த வீட்டில் அல்லாஹ் தஆலாவினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இறங்கும். எந்த வீட்டில் திருக்குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டில் பல முசீபத்துகளும் ஷைத்தானும் தான் ஓடி இருப்பான் என்பதாக நான் சொல்லலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த வீட்டில் பக்ரா சூரா ஓதப்படுதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஷைத்தானு முசீபத்துகளும் அகற்றப்படுதுன்னு சொல்லப்படுது, ஹதீஸுகளில் வருது. இன்னைக்கு நம்ம குர்ஆனை ஒரு ரமலானில் மூடி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு, அதோடு அடுத்த ரமலானுக்கு தான் தூசி தட்டி துடைக்கிறது. இது ஒரு மனிதனுக்கு ரமலான் ஏற்படுத்திய தாக்கம் கிடையாது.
ரமலானில் ஒரு மனிதன் குர்ஆனை கையில் எடுத்துட்டா இனி மௌத்து வரைக்கும் அவர் குர்ஆனை கையில் எடுக்கணும். உண்மையிலேயே ஒரு ரமலான் அவருக்கு பிரயோஜனப்படுத்தியது என்றால் இதுதான் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசு. இப்படியாக திருக்குர்ஆனிற்கு நாம் நலவு நாடுது. அடுத்தபடியாக நம்ம ஆமத்தில் முஸ்லிமீன் எல்லா முஸ்லிம் மக்களுக்கும் நான் நலவு நாடுதல். இந்த எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நலவு நாடுதல்னா என்ன? கணவன் மனைவிக்கு நலவு நாடுவது, மனைவி கணவனுக்கு நலவு நாடுது, பெற்றோர்கள் பிள்ளைகளின் மீது நலவு நாடுதல், பிள்ளைகள் பெற்றோர்களின் மீது நலவு நாடுதல், ஒரு சராசரி மனிதன் அனைத்து சமுதாய மக்களின் மீதும் நலவு நாடுதல் என்பதுதான் இந்த வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து. சரி, இந்த நலவு நாடுதல்னா என்ன அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினம் ஒரு குர்ஆனினுடைய தஃசீரில் நம்ம அழகாக சொல்லியிருந்தோம். ஒரு மனிதருடைய உடல் கூறு 2 விஷயத்தில் தான் உருவாகுது. ஒன்று உடல், இன்னொன்று உயிர். இந்த உடல் அப்படின்றது ஒரு மனிதனுடைய அம்சத்தில் அவனுடைய தேவைகளை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு வஸ்து. இந்த உயிர் என்பது ஒரு மனிதருடைய ரூஹு சம்பந்தமான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் சாப்பாடை சாப்பிட்றான்னு சொன்னால் அவனுடைய வயிறு நம்பிடும், அவனுடைய உடலுக்கு அது போதுமாக ஆகிடும். இது ஆனால் அவனுடைய தன்னிச்சையான ஒரு விஷயம். எப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு நலம் நாடி சாப்பாடு வழங்குகிறாரோ, ஒரு மனிதனுடைய நலவு நாடி அவருக்காக வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்கிறாரோ, அப்போதுதான் இந்த மனிதனுடைய உயிர் பூர்த்தியடையும். இந்த உயிரினுடைய தேவை அப்போதான் நிவர்த்தியாகும். அப்போ ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் என்பவர் இந்த ரமலானை கடக்கிறார் என்றால் சக மனிதர்களுக்கு நலவு நாடக்கூடிய மனிதராக இவருடைய வாழ்க்கை மாறணும். உதாரணமாக ஒரு வியாபாரியாக நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் வாங்கக்கூடிய கஸ்டமருடைய நலவை நாடுதல், ஒரு கஸ்டமராக நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் வியாபாரியினுடைய நலவை நாடுதல். ஜரீர் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு 2 மாத காலங்கள் தான் அவங்களோட இவங்க பயணித்த ஒரு காலகட்டம், ரொம்ப குறுகிய ஒரு காலகட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. இது மாதிரி மற்ற மனிதர்களுக்கு நலவு நாடுதல் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஜரீர் இப்னு அப்துல்லா இதை பிடிச்சிக்கிட்டார். இவர் ஒரு சந்தைக்கு இதுக்காக போகிறார், ஒரு குதிரை வாங்கிறதுக்காக போகிறார். சந்தையில் போய் குதிரை எவ்வளோன்னு ஒரு மனிதர்கிட்ட போய் விலை விசாரிக்கிறார். அவர் சொல்கிறாரு 300 திர்ஹம் அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு, குதிரையும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. பார்த்த உடனே இவர் சொல்கிறாரு, நல்லா இருக்குதேப்பா, 300 ரூபா என்ன 500 ரூபாயை வாங்கிக்க அப்படின்றார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப பார்க்குறாரு, 500 ரூபா வேணால் உனக்கு நான் 800 திர்ஹமாக கொடுத்துட்றேன் வாங்கிக்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்ப்பா நான் சொன்ன விலையே 300 ரூபா தான், நீ என்ன இவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நலத்தை விட பிறருடைய நலத்தை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு உனக்கு ஏதாவது செய்யணும் என்று எனக்கு தோணியது, அதனால தான் இந்த குதிரையினுடைய மதிப்பை தாண்டி நான் உனக்கு இவ்வளோ தொகையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பிறருடைய நலவை நாடக்கூடிய விஷயத்தில் கஸ்டமராக இருந்தாலும் முதலாளியை மதிக்கணும், அவங்கள நாடணும். அதே போல் யூனுஸ் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம், அவங்க வியாபாரம் செய்யும் போது ஒரு துணிக்கடையில் வாங்க சொல்கிற சமயத்தில் ஒரு கஸ்டமர்கிட்ட டீலிங் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆடையை பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, விலை பேசி குறைச்சி 200 ரூபாய்க்கு அவங்க விலை பேசி முடிச்சிடுறாங்க. டக்குன்னு வாங்க சொல்லவுமே 2 பேருமே தொழுகைக்கு போயிடுறாங்க. இவங்க தொழுகைக்கு போகும்போது கடையுடைய உரிமையாளர் இந்த யூனுஸ் அவங்க என்ன செய்கிறாங்க, கடைக்கு ஒரு பணியாளரை வச்சுட்டு இவங்க தொழுகைக்கு போயிடுறாங்க. தொழுகை முடிச்சுட்டு இந்த கஸ்டமர் இவங்களுக்கு முன்னாடி சீக்கிரமாக கடைக்கு வந்துடுறாங்க. இவங்க கொஞ்ச நேரம் மஸ்ஜித்லேயே இருக்கிறாங்க. கடைக்கு வந்து அதே துணியை இவர் விலை கேட்குறாரு. அவர் பார்த்தா 400 ரூபான்னு சொல்லி 200 ரூபா கூட்டி சொல்கிறார். 200 ரூபா கூட்டி சொல்ல உடனே அவரும் சரி கடை உரிமையாளர் இவரும் வச்சுட்டு போயிருக்காரு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவரும் 400 ரூபா கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு போயிடுறாரு. இவர் தொழுகை முடிச்சு வந்தோடனே நடந்த விஷயத்தை அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்தார், நான் 400 ரூபா கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏப்பா நானே அவருக்கு 200 ரூபா தான்ப்பா பேசியிருந்தேன், நீ எப்படி அவருக்கு 400 ரூபா கொடுக்கலாம்? நீ கிளம்பும் போது அவரை போய் அழைச்சிட்டு வா. அவரை போய் அழைச்சிட்டு வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு 200 ரூபாயை மிச்சம் கொடுத்துட்டு இந்த துணியோட பேசுனது இவ்வளோதான், இது எனக்கு இருந்தால் போதும்னு வழி அனுப்பி வச்சாங்க. இப்படியெல்லாம் ஒரு குர்ஆன் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது என்றால் இன்னைக்கு ஏன் இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு தாக்கம் ஏற்படுவதில்லை?
காரணம், இந்த குர்ஆனை கையில் நாம் எடுப்பதில்லை. இந்த ரமலானில் மட்டும் வெறுமன குர்ஆனை ஓதிட்டு நீங்கள் ரமலான் அல்லாத மாதத்தில் நீங்கள் குர்ஆனை தொடவே இல்லைன்னு சொன்னால் நீங்களும் முனாஃபிக்குகளினுடைய பட்டியலில் வந்துடுவீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த திருக்குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் முனாஃபிக். அப்போ திருக்குர்ஆனை புறக்கணிக்கிறதுன்னா நீங்கள் நினைச்சக்கூடாது இந்த திருக்குர்ஆன் வேணாம் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் புறக்கணிப்பவர்கள் என்று கிடையாது. திருக்குர்ஆன் இருந்தும் அதை ஓதாமல் அவமதிப்பவர்கள் என்பதை குறிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கருத்து. எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை ரப்புல் ஆலமீன் நம்மை அடைய செய்தான். இந்த ரமலானினுடைய தாக்கம் என்பது இந்த ரமலானிற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான். எவ்வளோ ஒரு கண்குளிர்ச்சியான காட்சிகள் தெரியுமா? ரமலான் துவக்கத்தில் சுபு தொழுகையில் பள்ளியே ஃபுல்லாகிடுது, லுஹர் தொழுகையில் பள்ளி ஃபுல்லாகிடுது, அசர் தொழுகையில் ஃபுல்லாகிடுது, இஷாவுக்கு ஃபுல்லாகிடுது. பார்க்கும் போதே கண்குளிர்ச்சி. வருடம் முழுக்க நம்ம கீழ் ஃப்ளோரை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இந்த ரமலான் மாதத்தில் முழுக்க முழுக்க மேல் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். பார்க்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு கண்குளிர்ச்சி. இப்போ இதே மக்கள் தான் எல்லா காலத்திலும் இதே மொஹல்லாவில் இந்த மஸ்ஜிதை தெரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் எல்லா காலத்திலும் இதுபோல ஒரு சூழ்நிலை இருந்தால்தான் இந்த ரமலான் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, இந்த ரமலான் நம்முடைய உள்ளத்தில் பிரதிபலித்திருக்கிறது என்பது அர்த்தம். வெறுமனை இந்த ரமலானில் மட்டும் பாவத்தை கழித்து விட்டு ரமலானிற்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரமலானை பற்றியும் இந்த குர்ஆனை பற்றியும் நாம் சிந்திக்கவில்லையானால், மஸ்ஜிதுகளை பற்றியும் நாம் சிந்திக்கவில்லையானால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே நம் குர்ஆனை எடுத்தோமா, இந்த ரமலான் நமக்கு பயனளித்ததா என்று கேட்டால் இது கிடையவே கிடையாது. எப்படி இந்த கூட்டம் இது போல இன்னி உள்ள காலகட்டத்தில் தொடங்கினால் மட்டுமே இந்த குர்ஆன் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துடுச்சு. அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தில் லஅல்லக்கும் தத்தகூன்னு சொன்னா பார்த்தீங்களா, நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆகுவீர்கள். எப்போ? நீங்கள் சரியான முறையில் நோன்பு வச்சா. சரியான முறையில் நோன்பு வைக்கிறது என்பது வெறுமனே உண்ணாமல் பருகாமல் இருக்கிறது கிடையாது. அந்த உண்ணாமல் பருகாமல் இருக்கிறதின் மூலமாக உங்களுடைய இறையச்சத்தை நீங்கள் கூட்டிக்கிட்டே போகணும். அது நீங்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், நம்ம சரியாக தொழுகணும். அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், நம்ம திருக்குர்ஆன் எடுத்து ஓதணும். அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், இந்தந்த பாவங்கள் நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ் நம்மை பார்க்குறான், யாருக்கும் மோசடி செய்யக்கூடாதுன்ற உள்ளம் எப்போது உங்களிடத்தில் வருமோ அப்போ தான் நீங்கள் சரியான முறையில் ரமலானை பயன்படுத்தினீங்க, சரியான முறையில் திருக்குர்ஆனை வாழ்க்கையில் எடுத்திருக்கிறீங்கன்ற ஒரு அர்த்தமே அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி கட்டத்தை நாம் எல்லாம் அடைந்து விட்டோம். முடிந்த அளவிற்கு இந்த மாதத்தில் இஸ்திக்ஃபாரை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். எப்போவுமே ஒரு இபாதத்தினுடைய கடைசியில் இஸ்திக்ஃபார் செஞ்சால் அந்த இபாதத்தை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுப்பான். இந்த ரமலானுடைய இறுதி கட்டத்தில் இந்த ரமலானுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் நீங்கள் உங்களுக்காக செய்யுங்கள். அல்லாஹ் இதுபோல பல ரமலான்களை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பான். வெளியில் பல சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. சாதாரண ஒரு சூழ்நிலை வெளியில் கிடையாது. பெரிய போர் பிரச்சனைகளால் இன்றைக்கி பல தொழில் கடைகளின் மூலமாக தொழில் வியாபாரங்களும் முடங்கி அதனால் பயனடைந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களும் முடங்கி வாழ்வாதாரம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. எனவே எஞ்சி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காலகட்டத்தில் உலகத்துக்காக வேண்டி சமுதாய மக்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க, உங்களுக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள். ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறானோ எல்லா வகையான பாக்கியங்களையும் பெறக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வெளியில் நடக்கக்கூடிய போர் பதற்ற சூழ்நிலைகளை அல்லாஹு தஆலா இயல்பு நிலைக்கு மாற்றியருள் புரிவானாக. இந்த ஈதுல் ஃபித்ரை எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு வழங்கியருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி